வணக்கம் மக்களே. அன்னைக்கு ஒரு நாள் அக்கா ஃபோன் பண்ணி வான்கோழி பிரியாணி செய்கிறோம் வாடா தொம்பி அப்படின்னு கூப்பிட்டுச்சு. சரி நானும் வீடியோ எடுப்போமேனு அவசரமாக அறக்க பறக்க கிளம்பி போனால் அங்கே ஒரு அண்டாவில் போட்டு கறியை வேக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எட்டி பார்த்தா பயிர்னு இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா வான்கோழி கறிங்கம்மா. பார்த்தா எருமை மாட்டு கறி மாரியே இருக்குது. எத்தச்சோடு ஆட்டி. சரி இது வான்கோழி தாங்க, நீங்களும் நம்பிடாதீங்க எருமை மாட்டு கறின்னு. அடுத்து பிரியாணி செய்ய போகிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பாதியில் எங்கேயும் எந்திரிச்சு ஓடிடாதீங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். குண்டாக என்ன ஊத்துற? எண்ணெய் ஊத்துறோம். இது எண்ணெயா? எவ்வளோ ஊற்றணும்? ஒரு 5-6 லிட்டர் ஊத்து. நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் நினைச்சா. நல்லா செஞ்சுவோம். அரைச்சி வச்சுட்டு வரோம். இது மேலே ரசம் பொல்லி எடுத்துட்டேங்கம்மா. இதுவும் பிரியாணி போடணுமா? நல்லா பாத்துக்காங்க. இதுவும் பிரியாணியில் போடணும். பால் டீ தூள் ஊற்றி டீ வச்சு உள்ள ஊற்றணும். சக்கரை போடணுமா பிரியாணிக்கு? ஒரு ஸ்பூன் சக்கரையா போதுமா? ஒரு சின்ன ஸ்பூனாடா அது. இது பெரிய ஸ்பூன் இல்ல. இது ஸ்பூனே இல்ல, முதல்ல கரண்டி. கரண்டில போடுற ஒரு கரண்டி பத்தாதா? போய் பாறறானே எடுத்து மாமா ஆட்டி போட்டுலாம். சட்டி இருக்கு நரவி. இதுதான் வான்கோழி. பார்க்க பயங்கரமா எருமை மாட்டு கறியாட்ட இருக்குது. நீ சொல்றதெல்லாம் அதுல வருமா? ஆமா. தக்காளி தக்காளி வெட்டவே இல்லை. வெட்டிட்டே இருக்கோம். வரு காரமாக கலரோட ஸ்டார்ட் பண்ணுங்க. பாவமா இல்ல, அவன் பார்க்காத மாதிரி திங்கணும். டேய் என்னடா திங்கற? வெளியே கொண்டு போ. குடி. கச கசன்னு இங்கே ஆட்டிட்டு வரேன். நாங்கள் போயிட்டோம். இதே நெய் மணக்குறா. நெய்யெல்லாம் இல்லடா, வான்கோழிலே நெய் மாரி விடுங்க. புறப்படு.
வாசனை பக்கத்துட்டுக்கு தூக்குது. மணக்குதா தீஞ்ச வாசனை? தீயலடா. ஓ மணக்குதா? தீயலையேடா. நான் கூட தீஞ்ச வாசனை மாட்டேன். அடுத்து பால் ஊற்றுறாங்க. அது என்னது? தயிர். ஏய் புறா இவருதான் அடுத்த யூடியூபர். ஆமா இப்போ வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா இருங்கப்பா ரெடி பண்ணிடல. அடுத்து செஃப் இவர் தான். நாமளும் 2 கிண்டு கிண்டுவோம். ஆமா போட தண்ணி வடிச்சு ஊத்திக்கலான்னு தான் நான். வால் கோழி. வான்கோழிடா. வால் கோழியா வான்கோழியா? வான்கோழி. இது என்ன அது உருண்டை என்னமா கிடக்குது? எல்லாம் கறி தான். ஈரல். வான்கோழி ஈரல். வந்து வான்கோழி சூப்பு குடிக்க போறாங்க. சூப்பு குடிச்சு 2 நாளைக்கு வயிற்றால போகணும். அதுதான் நல்லா இருக்கும். இந்த தண்ணி அதுலேயே ஊற்றி வச்சுக்கிறதா? ஆமா. நான் உள்ளே போய் வீடியோ எடுப்போம். அப்படி எடுத்த தலை போட்டாங்க உள்ள. மல்லித்தலை. மல்லித்தலைன்னா தலையில் வைப்பாங்க. அந்த தலை தான் மல்லி. மல்லி தலை காட்டுல தலை. இதுக்கு பேர் கொத்தமல்லி தலை. எங்க ஊர்ல மல்லி தலை. மல்லித்தலைன்னா குண்டு மல்லி, ஊசி மல்லி, ஜாதி மல்லி, பல மல்லி இருக்கு. அதெல்லாம் தெரியாது. கொத்தமல்லி அவ்வளவுதான். அது தண்ணி ஊத்துறேன். பாருங்க இந்த சூப்பையே தண்ணியாக ஊற்றுறாங்க. அளவு தண்ணி 1 நண்டு, இது பிசுக்கு, இதோட 5 3 ஊத்திக்கிறேன்டா. 3 ஊற்றிக்கிறியா? எனக்கு மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு. வீடியோக்குள்ளே வீடியோ வச்சு எடுப்போம். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. மறக்காமல் இது போட மறந்துட்டாங்க. நான் அதனால போடுறேன். போட்டேன். அது போட்டால் தான் இனிக்கும். ஓ அப்படிதான் போடணுமா? சக்கரை போட்டியா? போட்டேன். டீத்தூள் ஊற்றிக்கிறாங்க. தட்டத்தை வச்சு மூடி வைக்கணும். அதில் கொஞ்சோண்டு கேப் விடணும். இப்படி கேப் விட்டா தான் தண்ணி கொதிக்குமாமா அப்படின்னு நீங்கள் ஆய சொல்லு. ஏன்டா பையன் மாட்டுற? இதான் மாட்டேன். ஓவர் ஷேர் பண்ணுறோம். மாமனும் மச்சானும் விளையாடுறாங்க. அடிக்காதடா. ஏன்டா குழந்தை மாட்டுற? எருமாடா போய் உன் லேப்டாப் போச்சு. அது ஆல்ரெடி போச்சு. லேப்டாப் போச்சு. ஏடாது மீயா? என்னது? தரணீஸ் என்னடா பண்ற? மீனுக்கு தான் பாக்குறியா? இங்கடா மீனை காணோம். ஒரு வான்கோழியா? வான்கோழி நண்பர்களே. மீன் அங்க இருக்குதா? ஓ மை காட். இதான் மீனா? அநியாயமா மீனை கொண்டு மஞ்சத்தூள் போட்டு பொசிக்க வச்சு. என்னடா பண்ற? சைடிஸ் கெடுக்கிறியா? இங்க பாருங்க, ஒருத்தர் சைடிஸ் சிக்கன் எடுத்துக்கிறான். சிக்கன் அது என்னது? பிரியாணி. உண்மை சொல்லு, இது வான்கோழியா? எறும்பு கறியா? வான்கோழி தான். எறும்பு கறி வருமா?
ஒரு கறி பீஸ் போட்டு முதல்ல காட்டுது. லெக் பீஸ் இருக்குது. அதான் நானும் தேடிடுறேன். ஏதோ ஒன்று கிடச்சிது. கடைசியாக தின்னு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படின்னு. சக்கரைக்கு தான் பார்த்து சொல்லு. தண்ணி கொதிக்குது. 4 நாளாக தண்ணி கொதிக்குது. ஆனால் அரிசி போட வர மாட்டேங்கிறாங்களே. சூடாகுது. உப்பு காரம் சரியாகுதா இல்லையடா? சக்கரை சரியாகுதுன்னு பாடுறா. உப்பு இருக்குதான்னு பாரு. எங்கடா உப்பை காணும்? உப்பு இல்லை. என்ன பண்ற? டேஸ்ட் பார்க்குறியா? வெந்து போச்சுடா. வந்துச்சு. எத்தனை பேருக்கு? 50 பேருக்கு சரிங்களா இல்லை 600 599 பேர். 650 2 கிலோ அரிசிக்கு செய்யணும். 600 599ல 10 9 குடும்பம் எங்களுக்கு. பான் கோழிக்கு பதிலாக நெருப்பு கோழி போட்டுருக்கலாம். அது இருக்குல்ல? இருக்குதா? அடுத்து டூமாங்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். ஆமாம், அடுத்த வீடியோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. டூமாங்கோழி வீடியோ வேணுமா? இப்போ அரிசி போட்டாச்சு. ஒரு 5 நாளைக்கு அடுப்பு எரிய விடணும். 5 நாளைக்கு எரிய விட்டா போதுமில்லடா? 5 நாளைக்கு இல்லை, 29 நாள். 29 நாள் எரிய விட்டு வேக வச்சு எடுக்கணும். என்னமோ போடுறாங்க. ஐயோ விஷம். இதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. நீங்கள் கொழுப்பு எடுத்து போய் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க. வந்து உடம்புக்கு கேடு. உடம்புக்கு கேடு. கலர் பொடி போட்டு ஒரு கிண்டுனா சிவப்பு கலரில் ரத்தம் அந்த மாதிரி வந்துடும். கம்மியாக வந்தாலும் நாட்டு கேடு. வீடியோவில் பார்த்தா கலர் கலராக இருக்குது. நேரில் பார்த்தா சுமாராக தான் இருக்குது. எண்ணெய் ஒரு 5 லிட்டர் மிதக்குது. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆகட்டும், உங்களை சந்திப்போம். என்னடா அது தீச்சிட்டு இருக்கிறீங்க? மீன். ஓ, தான் மீனா? என்ன மீன்? இது என்னமோ கழுகு மீனாம சொன்னாங்க. கழுகு மீனா? புதுசாக இருக்குது. எந்த கடலில் பிடிச்சிங்க? இந்த அரிய வகை மீன். எங்களுக்கு அரிய வகை அமேசான் காட்டில் பிடிச்சிங்களா? ஆமாம், 1 கிலோ 2000. 1 கிலோ 2000 தானே? ரொம்ப சீப்பாக இருக்குது. 2000 நீங்களும் வாங்க முடியாது. ஓஹோ, நாங்கள் வாங்க முடியாது. நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், புரியுங்க. பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்கு. ஒரு 15 நிமிஷம் ரெடி ஆகிரும். காஞ்சி நாள் ரெடி ஆகுமா? 15 நிமிஷம் ரெடி ஆகிரும். நேற்று தான் 29 நாள்னு சொன்னால் நீங்கள் 15 நிமிஷங்கிற. 29 நாள் ஆகி 15 நிமிஷம் ஆகுது. ஓகே, பிரியாணி ரெடி ஆகிட்டுன்னு பார்ப்போம். பொம்மை பால் குடிச்சிருச்சு. எல்லா பாலையும் குடிச்சிருச்சு. 2 டப்பா தான் இருக்கு. கழுகு மீன் ரெடி. இதான கழுகு மீன்? 2000 மீன் பார்த்துக்காங்க. இவர் தான் சொன்னார் கழுகு மீன். இந்த மனுஷன் தாங்க சொன்னான். நல்லா இருக்கும். அம்சமாக இருக்கா? 2000 மீன் சும்மா இருக்கும். ஓகே டன். சரி, பிரியாணி ரெடி ஆகுது. பால் பவுடர். இந்த பால் போடுறா? அந்த குழந்தை திங்கிற பால் போடுற இந்த எருமாட்டு குழம்பு தின்னுட்டு இருக்குது. நல்லா இருக்குதா? அப்போ எனக்கும் கொடு, நாங்களும் தின்னு பார்க்குறோம். ஓ, தான் பால் போடுறோம். ஆட்டையை போட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. யாரும் தெரியாமல் எஸ்டே பண்ணலாம். பிரியாணி காக்கா தூக்கிட்டு போயிட்டு இலை போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. பிரியாணி ரெடி. பக்கத்தில் மீன் பொரியுது.
ஓகே டன். மீன் சாப்பிட்றீங்களா? மீன் எப்படி இருக்குது? மீன் வந்து ஜிலேபி மீனுங்க, நல்லா இருக்குது. ம், எங்கே பிடிச்சிங்க? ஆற்றுல பரசலில் போய் பிடிச்சோம். நாங்கள் எனக்கு கப்பல்லையே போய் பிடிப்போம். ஆ, சொன்னால் கலையக்கூடாதுங்க. ம், உப்பு காரம் சக்கரை புளியெல்லாம் கரெக்டாக இருக்குதா? நான் தான் கலக்கினேன், நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. மசாலா ஐட்டம் சூப்பராக. ம், மசாலா நீங்கள் அரைச்சிங்களா அமெரிக்காவில் போய் வாங்கிட்டு வந்தீங்களா? நாங்களே வீட்டில் மிக்சியில் அரைச்சி செஞ்சோம். சரி சரி ஓகே. நீங்களும் செஞ்சு சாப்பிடுவேன். சரி ஓகே ஓகே. பிரியாணி ரெடி. இது வான்கோழி முட்டை. ஆண்கோழி முட்டை. இது வான்கோழி கறி, நாட்டுக்கோழி. இது வான்கோழி சில்லி இல்லை, ஜிலேபி சில்லி பிரியாணி. லெக் பீஸ்.